பேராசிரியராக பணியாற்ற விருப்பமுள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியமானது இன்று 4000 பணியிடங்களுக்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களை ஆன்லைனில் 28/3/2024 முதல் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி 29/4/2024. இதற்கான தேர்வு 4/8/2024 அன்று நடைபெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. பாடவாரியான காலி பணியிடங்களை பட்டியலிட்டிருக்காங்க. பெரும்பாலான முக்கியமான பாடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், சில பாடங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மொழி பாடங்களுக்கு மிக அதிக அளவிலான காலி பணியிடங்கள் காணப்படுது. லாங்குவேஜ் ப்ரொஃபஸராக போக விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்க்கான லிங்க்கு தேவைப்படுறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அரசு விதிமுறைப்படி இடஒதுக்கீடுகள் உண்டு. 69% பொதுவான இடஒதுக்கீடு, அதேபோல் 30% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதேபோல் தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு என அனைத்து வகையான ஒதுக்கீடுகள், மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீடுகள்னு எல்லாத்தையுமே தகவல் கொடுத்துருக்காங்க. வயதானது ஏஜ் லிமிட் கடைசி கட்டம் அதாவது 57 வயது நிறைவடையாதவங்க விண்ணப்பிக்கலாம். 1/7/2024 57 வயது. அதேபோல் கல்வி தகுதி கட்டாயமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். PhD இருக்கணும், நெட்டு ஸ்லெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். சில ஜேர்னல்ஸில் குறைஞ்சபட்சம் 2 ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் லிங்க் அப்லோட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. பேசிக்காக SSLC, 12th, UG, PG, MPhil, டாக்டரேட்டு, நெட்டு ஸ்லெட்டு, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, கெஸ்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சரு, இந்த மாதிரி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். தமிழ் வழி கல்விக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டீட்டெயில் மொத்தத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த பணிக்கான எழுத்துத் தேர்வு 2 தாள்களாக இருக்குது. ஒரு தாளை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 பார்ட் இருக்குது. இது பார்ட் 1 1 ஹவரும், பார்ட் 2 2 ஹவர் மார்க்கு. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பொதுவாக டிஸ்கிரிப்டிவ், பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ். இது ஒரு 100 மார்க்கு. அடுத்து பேப்பர் 2லேயும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சப்ஜெக்டில் டிஸ்கிரிப்டிவ், அப்ஜெக்டிவ்னு 2 இருக்குது. A அப்ஜெக்டிவ், B டிஸ்கிரிப்டிவ். இதோட இன்டர்வியூக்கு ஒரு 30 மார்க், 230 மார்க்குக்கு தேர்வு நடக்கும். அதேபோல் வெயிட்டேஜ் மார்க்கும் தராங்க. வெயிட்டேஜ் மார்க் பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 15 மார்க்கும், அதேபோல் வைவா வாய்ஸுக்கு ஒரு 15 மார்க்குமா வச்சுருக்காங்க. மொத்தம் அது ஒரு 30 மார்க்கு. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சிலபஸும் பார்த்திங்கன்னா கெஸ்டட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் என்ன சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இல்லை நான் டிஸ்கிரிப்டிவ்லேயும் லிங்க்கு பப்ளிஷ் பண்ணுறேன்.